தமிழக அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் வாதம் எடுத்து வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழக அரசு தரப்பில் ஆளுநர் முதலமைச்சர் பரிந்துரை செய்த பிறகும் ஆளுநர் தொடர்ந்து அதை காலதாமதம் செய்வதாகவும் உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த வழக்கு விசாரணையில் தமிழக அரசு ஆளுநர் RN ரவியின் செயல்பாடுகள் தொடர்பாக பல்வேறு விமர்சனங்களை எடுத்து வைத்துள்ளது. சிறை தண்டனைக்கு தடை விதித்த பிறகும் அவர் அமைச்சராக கூடாது முடியாது என்று ஆளுநர் கூறுவது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு செயல் நடவடிக்கை என்றும் பதவி பிரமாணத்தை ஆளுநரால் மறுக்க முடியாது என்றும் தமிழக அரசு தரப்பில் வாதிடப்பட்டு வருகிறது. இதனால் பொன்முடி மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்பாரா அல்லது உச்ச நீதிமன்றம் வழக்கு விசாரணை முடிவடைந்த பிறகுதான் அவர் அமைச்சராக பொறுப்பேற்க இயலுமா என்பது தொடர்பாக மிக முக்கியமான உத்தரவை பிறப்பிக்க இருக்கிறது. பொன்முடியை மீண்டும் உயர்கல்வித்துறை அமைச்சராக்க விரும்புகிறோம் என்று தமிழக அரசு தரப்பில் வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டன. இந்த வாதங்களை ஏற்றுக்கொள்வாரா உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் என்பது இன்னும் சற்று நேரத்தில் இருதரப்பு வாதங்களும் முடிவடைந்த பின்னர் தெரிய வரும். அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான செயல்களில் ஆளுநர் ஈடுபட்டு வருகிறார் என்றும் ஆளுநரின் வரம்பு மீறிய செயலுக்காக உச்ச நீதிமன்றம் 3வது முறையாக கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறது என்றும் இதுவரை அந்த முதலமைச்சரின் பரிந்துரைகளை செயல்படுத்தாமல் சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் மற்றும் இதுபோன்று பல்வேறு திட்டங்கள் மற்றும் ஆளுநர் முடிவெடுக்க வேண்டிய அம்சங்களுக்கு தொடர்ந்து காலதாமதம் செய்து வருவது, இது தவிர சட்டப்பேரவை நடவடிக்கைகளில் அந்த ஆளுநர் உரையை இந்த ஆண்டு முழுமையாக அவர் படிக்காதது உள்ளிட்ட பல்வேறு விதமான கேள்விகள் எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றன.